ஒரு நபர் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் ரூ. 12,000 கடனாக பெறுகிறார். இது ஆண்டுதோறும் கூட்டு வட்டியாக கணக்கிடப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கணக்கிடுகிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா? ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளவு? 12,000. அசல் 12,000 பெருக்கல் இங்க வட்டி 10%. எப்பவுமே நம்ம 100% வச்சுக்கணும். அது கொடுக்குற வட்டியை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 + 10% 110%. ஸோ 110% இன்ட்டு 110% 2 டைம். ஏன்னா அங்கே 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 2 ஆண்டு சொன்னதுனால நம்ம 2 டைம் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 1% 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த பெர்சன்டேஜுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இன்னொரு பெர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கும்? 120 × 11 × 11 11 × 11 121 121 × 12 1452. இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. ஸோ அப்போ 14,520 ரூபா. அவர் 2 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு கட்டக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 14,520. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.